டீ, காஃபியோட விலைகள் இப்போ உயர்ந்திருக்கு. ரூ. 12 டீ வந்து ரூ. 15, ரூ. காஃபி ரூ. 20, பஜ்ஜி, போண்டா, சமோசாலாம் ரூ. 3 விலை உயர்ந்திருக்கு. ஒரு டீக்கு மாஸ்டர் சம்பளம் கொடுக்கணும். போன வருஷம் மாஸ்டர் சம்பளம் 800 இருந்திருக்கும். இந்த வருஷம் 1400 போயிட்டு மாஸ்டர் சம்பளம் 1500 சில இடங்கள்ல இருக்கு. எங்க போறது கடையை அள்ளிக்கிட்டு கடையெல்லாம் ஸ்டாண்டர்டா இருக்கணும். பண்ணி தான் ஒன்று பிசினஸ். சாதா டீ, சைனா டீ, சிங்கிள் டீ, பார்சல் டீ, பட்டி தொட்டி சிட்டி எல்லாம் டீ கடை தாண்டா. சுகருக்கு வரி போட்டாங்க. போன வருஷம் கூட அன்னபூர்ணா ஹோட்டல் ஒன்று கேட்டிருந்தார் இல்லையா, ஜாமுக்கு அதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம். ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பன்னுக்குள்ள ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிரும். கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன். கடை நடத்த முடியல. சாப்பிட்ற பிரெட்ல வரி வச்சுன்னா ஆனா அவர் அந்த மாதிரி மீன் பண்ணலன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் வேற எக்ஸ்பிளனேஷன் அது சொல்ல வைப்பாங்க மேடம். நிம்மி மேடம் நினைச்சா என்ன வேணுமோ சொல்ல வைப்பாங்க. சார், இப்போ நோ சுகர் டயட் அப்படி இருக்கும்போது இந்த டீ, காஃபி இந்த இதுல வந்து சுகர் போடாம எப்படி சார்? மேகமலை வந்து இந்தியாவின் நியூஸ்ல இருந்தா தேனிக்கு மேல இருக்கு. அதே வால்பாறை போய் பாரு, அதுவும் அப்படிதான். வால்பாறை அந்த பக்கம் அத்திரப்பள்ளி இறங்கி நீ கேரளா இறங்கி அப்படியே டீ இலை பறிக்க எஸ்டேட்ல டீ எஸ்டேட்ல மூணாறுல கூட அவ்வளோ அட்டைப்பூச்சி இல்லை. வால்பாறை பயங்கரம். நீங்கள் காப்பி குடிப்பதற்கு நாங்கள் ரத்தம் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பேத்தட்டி பரதேசி படம் தான் அது. அதை பார்த்தாலே டீ காஃபியெல்லாம் கடைசி வரைக்கும் குடிச்சு தான் அப்போ ஊத்திர மாட்டாங்க. சாப்பிட்டதுக்கு முன்னாடி டீ, சாப்பிட்றதுக்கு அப்புறம் டீ எல்லாம் இங்க ஒரு நாளைக்கு டீலயே வாழறவங்க எவ்வளோ பேர் நாங்க பார்க்கறோம். காஃபி டீ வந்து உங்களோட வாழ்வியலோட சம்பந்தம். ஏன்னா ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு வருது, ஸ்ட்ரோக் வருதுன்னா டாக்டர் ஃபர்ஸ்ட் காஃபி டீயை ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அது உங்களை ஸ்டிமுலேட் பண்ணும், உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் ஆகும் காஃபி டீ. காஃபி டீ வந்து ஹார்ட் அட்டாக் வந்து தண்ணி அடிக்கிறது நிப்பாட்டு, தம் அடிக்கிற பாட்டு நிப்பாட்டுறான். ஆனால் காஃபி டீ நிப்பாட்ட முடியல. ஏன்னா நம்மளோட பிறப்புல இருந்து வந்தது வாழ்வியல். அதோட வேல்யூ வந்து அந்த காஃபி டீயோட வேல்யூ வேலை தேடவுல கண்டிப்பாக தெரியும். எல்லா இளைஞர்களும் சென்னையில் அனுபவிச்சதா இருக்கும். கரும்புக்காரனை கண்டுக்க மாட்டீங்க. அதுலேருந்து தான் சக்கரை வருது, அதுலேருந்து தானே பீர் வருது. பீர் மட்டும் 200-300 விற்கிறீங்க, கரும்புக்கு ஏமா வேலை கொடுக்க மாட்டீங்க? ராமெட்டீரியல் விலையேறிட்டு போகுது. ஏன்னா சாயந்தரம் தண்டல் கட்டுறாங்க டீ கடைக்காரங்க. இந்த ஊர் பூரா டீ கடை வச்சா போட்டிக்கலாம். டீ கடை வச்சா போட்டி எல்லாரும் டீ கடை விடாம சார், டீ, காஃபியோட விலைகள் இப்போ உயர்ந்திருக்கு சார். அது ஏன்னா இப்போ டெய்லி வந்து வாழ்வாதார மக்கள் வந்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு டீ, காஃபி குடிச்சிட்டாவது அவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு போகிறவங்க இருக்காங்க சார். ரூ. 12 டீ வந்து ரூ. 15, காஃபி ரூ. 20, பஜ்ஜி, போண்டா, சமோசாலாம் ரூ. 3 விலை உயர்ந்திருக்கு சார். இந்த மாதிரியான ஒரு விலை உயர்வு எப்படி சார் மக்களால் தாக்கு பிடிக்க முடியும்? அதாவது விலை உயர்வுங்கிறது எல்லா பொருளும் மூலப்பொருள் ரா மெட்டீரியல் விலை உயர்வுல டீயும் விலை ஏற்றி தான் ஆகணும். அவங்க என்ன பண்ண முடியும்? தொழில் அவங்க சர்வீஸ் பண்ணல, இல்லை அவங்க ப்ராஃபிட் இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஒரு டீக்கு மாஸ்டருக்கு சம்பளம் கொடுக்கணும். போன வருஷம் மாஸ்டர் சம்பளம் 800 இருந்திருக்கும். இந்த வருஷம் 1400 போயிட்டு மாஸ்டர் சம்பளம் 1500 சில இடங்கள்ல இருக்குது. வடை போடுற மாஸ்டர் தனியாகிட்டு, ஆயிலோட விலை போன வருஷம் என்ன, இந்த வருஷம் என்ன, மண்ணெண்ணெய் அடுப்பு விலை என்ன, மற்ற எல்லா விலையுமே ஏறிக்கிட்டே வருது. ஏறிக்கிட்டே வரக்குள்ள உங்களுக்கு மூலப்பொருள் விலை ஏறக்குள்ள ஆட்டோமேட்டிக் ஏறிடும். போன வருஷம் பில்டிங் ஓனர் 10,000 வாடகை வாங்கியிருப்பான். இந்த வருஷம் எட்டி பார்ப்பாங்க பில்டிங் ஓனர். கூட்டம் கடிச்சலாக இருக்குது சாயந்தர நேரத்தில், ஒரு 2000 ஏற்றி கொடுப்பான். எங்கே போகிறது கடையை அள்ளிக்கிட்டு? கடையெல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். பண்ணி தான் ஒன்று பிஸ்னஸ்ஸு. அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது ஒன்று. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சுகருக்கு வரி போட்டாங்க. போன வருஷம் கூட அன்னபூர்ணா ஹோட்டல் ஒன்று கேட்டிருந்தார் இல்லையா, இதுமாதிரி ப்ரெட்டு, பன்னு, ஜாமுக்கு அதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டங்க. இந்த டீ ராத்திரியில் ப்ரெட்டில் ஜாமை கொஞ்சம் தடவி திக்கிறது அவ்வளோ கூட்டம். அது ரெண்டும் தனித்தனியாக வாங்கினாங்கன்னா நாங்கள் ஜாமுக்கு வந்து டாக்ஸ் வேறு, ஜிஎஸ்டி வேறு, ப்ரெட்டுக்கு ஜிஎஸ்டி வேறு, ப்ரெட்டுக்கு கம்மி, ரெண்டையும் ஒன்றாக்கக்குள்ளே எங்களால் கால்குலேட் பண்ணி போட முடியல. சாப்பிட்ற ப்ரெட்டில் வரி வச்சுன்னா ஆனால் அவர் அந்த மாதிரி மீன் பண்ணலன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் வேறு எக்ஸ்பிளனேஷன் அது சொல்ல வைப்பாங்க மேடம். நிம்மி மேடம் நினச்சா என்ன வேணுங்க சொல்ல வைப்பாங்க. நாளைக்கே நம்மளை பிடிச்சி மிரட்டினா நம்மளும் நிம்மி வாழ்க்கைன்னு சொல்ல வேண்டியதான். என்ன பண்ணுறது? அவங்களெல்லாம் எதிர்த்து நம்ம பேசி என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நிம்மி மேடத்தை எதுக்கிற அளவுக்கு தெம்பு இருக்கா என்ன? யாருக்கும் இல்லை. யோகோதபத்தியமாக நிற்கிறாங்க. எல்லாத்துக்கும் வரி 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 போட்டு தள்ளி. இப்போ கருப்பட்டி காஃபி அது பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி. அது எல்லா இடத்துலையும் இப்போ கருப்பட்டி காஃபி இருக்குது சார். அதில் வந்து இந்த நாட்டு சக்கரை டீ. ஐயோ, இந்த டாக்டரும் வேற பூந்து நடுவில் படுத்துகிற பாடு. ஒரு டாக்டர் சொல்கிறா கருப்பட்டி போட்டு சாப்பிடணும், இன்னொரு டாக்டர் எனி டைப் ஆஃப் சுகர் நீங்கள் எடுத்தாலுமே நீங்கள் சாக்காடு தாங்கிறாங்க.
போனால் நல்லா இருப்பான்னு வாழ்த்துறது இல்லை. சார் இப்போ நோ சுகர் டயட் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு விஷயங்கள் வந்துட்டு இருக்கு சார். எப்படி இருந்தாலும் அந்த டாக்டர்ஸ் சொல்ற அந்த ஒரு இதுலயுமே அப்படி இருக்கும்போது இந்த டீ காஃபி இந்த இதுல வந்து சுகர் போடாம எப்படி சார்? டீ காஃபி வந்து நம்மளோட வாழ்வியலோட அங்கம்மா, அதில் ஆமா தவிர்க்கவே சார். முடியாது. ரெட்டின்னு ஒரு நாவல் இருக்கு, ரெட்டி. அது வந்து யார் எழுதுனா பரதேசி படம்னு வந்துச்சு. ம் அந்த காஃபி நம்ம யூஸ் பண்ணுற காஃபி எப்படி உருவானுச்சுன்னு. ம் இன்றைக்கும் வால்பாறை வாங்க ம். கேமரா எடுத்துக்கிட்டு, ம். இந்தியாவின் நியூசிலாந்து ம் அப்படின்னு நான் வந்து செராப்பூஞ்சி. மேகமலையை சொல்லுவேன். ஆமா மேகமலையை ம். மேகமலை வந்து இந்தியாவின் நியூசிலாந்து தான், தேனிக்கு மேலே இருக்குது. அதே வால்பாறை போய் பாருங்க, அதுவும் அப்படி தான். வால்பாறை அந்த பக்கம் அத்திரப்பள்ளி இறங்கி நீ கேரளா இறங்கி அப்படியே ஆமா சார். கோயம்புத்தூர்ல போயிருக்கேன். வந்துடலாம், பாலக்காடு வழியா. அந்த வால்பாறையில் வந்து இன்றைக்கும் இறங்கி நான் சமீபத்தில் ஒரு அனுபவம் எனக்கு. நான் நிறைய முறை வால்பாறை போயிருக்கேன். நாங்கள் ஒரு கோயில் இருக்குது மாசாணியம்மன் கோயில், அங்கே போவேன் அடிக்கடி, பொள்ளாச்சியில. பொள்ளாச்சியில். மேலே அப்படியே போயிட்டு குரங்கு ஃபால்ஸ் அப்படி வால்பாறை எப்போ போனாலும் ஏமாத்தாத ஒரு கிளைமேட் இருக்கும் வால்பாறையில். அப்போ ஒரு வாட்டி சஃபாரின்னு நினைக்கிறேன், அந்த வண்டியில் போக்குள்ள பஞ்சர் ஆகிட்டு இறங்கி டயர் மாற்றுறதுக்குள்ளே 2 கால்லையும் அட்டைப்பூச்சி ஏறி அப்படியே பொத்து அள்ளி எறிஞ்சிட்டு. எப்படி சொல்கிறது, உதறிட்டு வந்து எத்தனை வாட்டி நீங்கள் ஜாக்கி போடுவீங்க? ஒரு ஜாக்கி போடுறதுனா குறைந்தபட்சம் டவுன் பண்ணி தான் போட்டாகணும். ம். இறங்கி எத்தனை வாட்டி ஓடுவீங்கன்னு தடன்னு ஓடணும், அப்படியே காலில் பிடிச்சிக்கும். ஆனால் இதுலேயே தான் அங்கே மக்கள் வாழ்கிறாங்க, இதுலேயே தான் அந்த மக்கள் வாழ்கிறாங்க. வாழ்க்கையே அதுதான். அந்த டீ இலை பறிக்கிறது, எஸ்டேட்ல டீ எஸ்டேட்ல இலை பறிக்கிறது. மூணாறுல கூட அவ்வளோ அட்டைப்பூச்சி இல்லை. ம். வால்பாறை பயங்கரம். அது என்ன சொல்கிறது, நீங்கள் காஃபி குடிப்பதற்கு நாங்கள் ரத்தம் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நாவல். அது ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்கும், பயங்கர பேத்தட்டிக். பரதேசி படம் தான் அது. அது உருவானது அந்த காலம். அது பார்த்தாலே டீ காஃபியெல்லாம் கடைசி வரைக்கும் குடிச்சு தான் இப்போ ஊற்றிட மாட்டேன். அது ஒரு நினப்பு வந்துடும் எனக்கு, அங்கே அப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு. அவங்களெல்லாம் நான் பேட்டி எடுத்திருக்கேன், கேட்டிருக்கேன். அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க ஊரெல்லாம் வெளியூருமா, கம்மி சம்பளம் தாங்க, அந்த சம்பளத்தில் அங்கே வேலை பார்ப்பாங்க, எஸ்டேட்லேயே இருப்பாங்க. ஒடிசி நிறைய எஸ்டேட் இருக்காங்க, தனியாரோட இடம் தான், அதில் இருப்பாங்க. இப்போ கூட மாஞ்சோலையில் ஒரு இடத்துலேருந்து எல்லாரையும் இறக்கியிருக்காங்கல்ல, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் பண்ணி போய். அதுவுமே அட்டைப்பூச்சி தான். அந்த கிளைமேட்டில் தான் அது வளரும். அந்த டீ இலை, தேநீர் இலை, அது ஒரு இலை தான். அதை காப்பி போட்டுலாம் குடிக்க முடியாது. அதுக்கு பிறகு அது பல பரிணாமம் அடைஞ்ச பிறகு தான் உங்களுக்கு அந்த காப்பி தூளாக வரும். எல்லா விஷயமும் சொல்கிறேன். நீங்கள் வந்து இங்கே சோத்தில் கையை வைக்கணும், நாங்கள் சேத்துல காலம் வைக்கணும்னு சொல்லி, நான் விவசாய குடும்பத்துக்கு வந்தவன், எங்கள் குடும்பமே விவசாய குடும்பம் தான். ஆனால் வருஷம் கடன் தான். இதை வேறு காசு இருந்தால் அதில் போட்டு எடுக்கிறோம். இந்த யூடியூப் நடத்துகிறது மாதிரி தான். வேறு வருமானம் இருந்தால் இதில் போட்டு நடத்திக்கிட்டு இருக்கலாம். பட் இதே நீங்கள் பிரதானமாக எடுத்து பிக்கப் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அது விவசாயம் பார்த்திங்கன்னா எங்கள் காசு வேறு, சம்பள காசு, கடன், எங்கிட்ட அடுத்த வருமானத்தை அள்ளி, சம்பள காசு அள்ளி உள்ள தள்ளி அதை விவசாயம் பண்ணி அது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் விவசாயம் என்னோடய வாழ்வியல், நான் அதில் இருந்து தான் ஆகணும். நீங்கள் இங்கே சோத்தை கீழே ஓட்டலாம், என்ன ஒன்றுமே செய்யலாம், ஆனால் விவசாயம் என்னோடய வாழ்வியல். நான் எப்படி அதை விட்டு விலக முடியும்? அதுமாதிரி தான் டீ காஃபி நம்மளோட வாழ்வியல், அதை விட்டு யாரும் விலக முடியாது. எப்பேற்பட்ட மனுஷனா டீ காஃபி குடிக்காதான் இல்லை, ஒரு நாளைக்கு 2 வாட்டி குடிச்சாதான் அது ஒரு மாதிரி திருப்தி. சார், சாப்பிட்டதுக்கு முன்னாடி டீ, சாப்பிட்றதுக்கு அப்புறம் டீலாம் இங்கே ஒரு நாளைக்கு டீலேயே வாழறவங்க எவ்வளோ பேர் நாங்கள் பார்க்கறோம். காஃபி நரசூஷ் காஃபி ரொம்ப நல்லா இருக்குது, பேஷ் அப்படின்னு விளம்பரம்லாம் பண்ணி குடிக்க வச்சாங்களே காப்பியை. கும்பகோணம் டிகிரி காப்பி, கும்பகோணம் ஐயர் காப்பி, வரிசையாக காப்பி கடைமா. சார் இப்போ எவ்வளோ காஃபி கடை இருக்குல்ல சார். இப்போ நிறைய கும்பகோணம், இந்த கருப்பட்டி காஃபி, டீ வில்லா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆர்டர் போட்டாக்க 257 ரூபா வருதுமா. 3 கப்பு தான் வருது இந்த டீ, ஒரு டப்பாவில் வருதுமா. 3 கப்பு தான் குடிக்கலாம். அது கொஞ்சம் நேரம் ஆகிட்டு ஆறிடுது, இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் வருது, 20 நிமிஷம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. காஃபி டீ வந்து நம்மளோட வாழ்வியலோட சம்மந்தப்பட்டது. ஏன்னா ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு வருது, ஸ்ட்ரோக் வருதுன்னா டாக்டர் ஃபஸ்ட்டு காஃபி டீயை ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அது உங்களை ஸ்டெமுலேட் பண்ணும், உங்களை ஒரு எனர்ஜெட்டிக் ஆகும் காஃபி டீ. உண்மையிலே சொல்கிறேன். அது காஃபி டீ வந்து ஹார்ட் அட்டாக் வந்து தண்ணி அடிக்கிறது நிப்பாட்டு, தம் அடிக்கிற பாட்டு நிப்பாட்டுறான். ஆனால் காஃபி டீ நிப்பாட்ட முடியாது. ஏன்னா நம்மளோட பிறப்புலேருந்து வந்தது, வாழ்வியல் அது, நம்மளை தவிர்க்கவே முடியாது. பால் இல்லாமல் காஃபி குடிக்கிறாங்க சில பேர். அப்புறம் சரத்குமாரை கேட்டால் நான் நெய்யை போட்டு குழக்கிறேங்கிறாரு. எதுக்கு நான் கலக்கிறது, விட்டா பீயை கலந்து வாங்கி போல இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம். அவங்க சௌரியப்பட்டதை டயட்டாக அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் டயட்டீஷியன் ஆகிட்டான். ஜூஸ் குடிக்காதங்கிற ஒரு டாக்டர் ஒருத்தன் குடிங்கிறாங்க காலங்கத்தில், காஃபி குடிக்காதங்கிற ஒரு டாக்டர் ஒருத்தர் காஃபி குடின்றாங்க. ஏன்னா காஃபி டீ வந்து நம்மளோட வாழ்வியல். ஆனால் அது வந்த முறை நான் அந்த ரெட் டீங்கிற நாவலை சொன்னேன். அவ்வளோ ஒரு சோகமான கதை அதுக்கு பின்னாடி இருக்குது. மாட்டுப்பாலுக்கு பசுமாட்டுப்பால், அதை யாரோ வளர்த்து உங்களுக்கு பாலை கொடுத்து அது எங்கேயோ போய் ஆவினா போய் மில்க் ஆகி தைனாகி வந்து உங்கள் கைக்கு வந்துடுது. எல்லாம் இங்கே வந்து ஃப்ரிட்ஜை திறந்தால் பால் பாக்கெட் இருக்குன்னு பிள்ளைங்க நம்புது. ஆனால் பால் பாக்கெட் எங்கேருந்து வருதுன்னு பிள்ளைங்களுக்கு தெரியல. அதுமாதிரி டீ காஃபி அதுமாதிரி தான், அது எங்கேருந்து வந்துச்சு. இன்றைக்கி வந்து சென்னையில் நீங்களாம் வேலை தேடி அலைஞ்சிங்களான்னு தெரியல, வேலை தேடி அலைஞ்சவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு காலத்திய உணவு, என்னுடைய உணவு அந்த ஒரு வெங்காயம் வச்சு ஒரு போண்டா இருக்கும், படுக்கேவலமானது அது. அதெல்லாம் வந்து கடை ஆரம்பித்தப்போ வாங்கின எண்ணெய் தான் அது.
கடை ஆரம்பித்து வாங்கி கொடுத்துருப்பாங்களே யாராவது 2 லிட்டர் என்ன, அதில் தான் டாப் அப் பண்ணிட்டு வரும். அதில் கிடக்கும் அந்த போண்டா. அது ரொம்ப கரடு முரடாக இருக்கும். இப்போயெல்லாம் பல்லு கட்டி கடை திங்க முடியாது. அதை தின்னுட்டு ஒரு டீ குடிச்சிட்டா போதும். அது உள்ளே போன விஷம் அது. இந்த உருண்டை போண்டா இருக்குல்ல விஷம் அது. அது செரிக்கவே செரிக்காது, நல்ல வேலையே செரிக்காது. அப்படியே மத்தியானம் வரையும் ஓட்டிடலாம். மத்தியானத்தில் ஒரு வேளை சாப்பாடு. அதில் உண்மையை சொல்லலாம் மிச்சம் வச்சு இரவு சாப்பிட்ருக்கோம் சாப்பாடு. கோயிலில் அன்னதானம் போய் சாப்பிட்ருக்கோம். அதோட வேல்யூ வந்து அந்த காப்பி டீயோட வேல்யூ வேலை தேடக்குள்ள கண்டிப்பாக தெரியும். எல்லா இளைஞர்களும் சென்னையில் அனுபவிச்சதாக இருக்கும். நான் மட்டும் எக்ஸ்பர்ட் எக்ஸ்ப்ளோசிவாக சொல்லலை, வானத்துலேருந்து குதிச்சிட்டேன். எல்லோரும் ஒரு சராசரி வீட்டிலேருந்து போவோம். வீட்டிலேருந்து கோச்சிக்கிட்டா நேராக எங்கே போவாங்க சொல்லுங்கள்? டீ கிடைக்கா சார்? டீ கடை தான். டீ கடை தான். போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு தம்மை அடிக்கிற சுகம் அவங்க அடிக்க பாருங்கள். புகைச்சலாக கிடக்காங்க, ஒரே காலாவப்படுற மாரி. போண்டா சாயந்தரத்தில் போண்டா டீ நேரம் போய் பாருங்கள், அடித்து அள்ளி ஏற்றிடுவாங்க. போண்டா டீ சட்னி இட்னி வச்சு அடித்து விட்டுறது. அந்த எண்ணெயெல்லாம் பார்த்தா நீங்கள் திங்க முடியாது. என்னென்ன கருப்பாக கரவோல்னு லாரி டயர் கலரில் இருக்கும். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. சும்மா ஒரு 2 பேப்பரில் வச்சு அசுக்குது. இந்த பேப்பரு நியூஸ் பேப்பர் இங்கே கிடக்குது, நான் பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் அது கீழே எடுத்துகிட்டு உட்காந்துருக்கோம், படுத்துருக்கோம். நாயும் படுத்துருக்கு சில விட்டு போர்ட்டிக்கோவில். ஆனால் அதுதான் வடை கடைக்கு வருது. நான் ரொம்ப நாள் ஒரு அதுக்கு வச்சு ஒரு பேப்பரே இல்லாமல் எடுத்துடலாம். நம்ம கையே டைரெக்டாக வடை பேப்பரில் வச்சு ஒரு கசக்குறாங்க. அந்த பேப்பர் எப்படி கிடக்குது, எத்தனை பேர் கையில் கிடந்துச்சு. அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் உள்ள ஆயில், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ஒடியா அந்த ஆயில், அந்த கலரோட வண்ணம், அந்த லெட்டரிங்கோட பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் உள்ள ஆயில் எல்லாம் கடந்து நம்ம விட்டு போர்ட்டிக்கோலை விட்டு எரிகிறான் பேப்பர் விட்டுக்கார். காலங்காலத்தில் முதல்ல நம்மளை அவமரிச்சது பேப்பர் பையனாக தான் இருக்கான். தூக்கி வீசுறான், புடா டே. அந்த பேப்பர் கிடக்கு போர்ட்டிக்கோலை நாயும் படுத்துக்குது, புனையும் படுத்துக்குது. முதல் நாள் சாணி செருப்போட உள்ளேயும் போயிட்டு வந்துருக்கோம். அந்த பேப்பர் மறுபடியும் வீட்டுக்கு வந்து நம்ம கைகளில் படித்து, நம்ம வீட்டில் எப்படி பழப்போம் பேப்பரு எல்லாம் பண்ணி, அதுபோக டைனிங் டேபிளில் பல நாள் கிடந்து, அதுபோக கட்டி தூக்கி லாப்டில் பல நாள் கிடந்து, அதுக்கு பிறகு இரும்பு கடையில் வந்து பல நாள் கிடந்து, கடைசியாக வடை கடைக்கு வருதுமா இந்த பேப்பரு. இதை விட வேறு எது பாய்சன் இருக்க முடியுமா? அதுதான் அதையும் சாப்பிட்டு இத்தனை நாளா எல்லாருமே வந்து அதுதாம்மா டேஸ்ட்டு. அதுதாம்மா டேஸ்ட்டு. சென்னைனாலே அதுதான் டேஸ்ட்டு, அதுதான் சாப்பாடு. மதுரை இருக்குல்ல, மதுரை விடிய காலத்தில் இட்லி இருக்கும். 3 மணிக்கெல்லாம் இட்லி இருக்கும். 3 மணிக்கே வடை போடுவாங்க சூடாக. அது வாழ்வியல். அது வடை சூப்பராக இருக்கும் மதுரையில் வடை. ஒரு ஊரில் ஒரு இங்க கூட இட்லி காஃபி வந்து இங்க கூட டீ காஃபிலாம் வந்து எல்லாரோட வாழ்வியலோட ஒரு அங்கம் நீங்க சொன்னீங்க. அது எவ்வளவு உண்மை இல்லை சார்? பாதி பேர் சாப்பிடாம அந்த டீ காஃபிலேயே சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. எவ்வளவு பேரை நம்ம வேலை செய்யும் தொழிலாளிகள் இருக்கிறாங்கல்ல எங்க நம்ம விவசாய வேலையில், அவங்களுடைய ஈரத்தில் இறங்கிடுவாங்கம்மா. இந்த சேரில் இருக்கும், இந்த அளவுக்கு சேர் இருக்கும், ஃபுல்லாக சகதி. அதுதான் குடிச்சிட்டு பாட்டில் உடைக்காதீங்கடான்னு அடிக்கடி பேசுறது. வச்சுட்டு போங்கடா. அப்பயும் கவர்மெண்ட் 10 ரூபா போட்டு எடுக்குது, மறுபடியும் உடைக்காமல் ஒழிஞ்சு போங்கடான்னு. அதெல்லாம் வந்து வெறுங்காலில் வந்து உங்களுக்கு விவசாய சேரத்தில் வந்து செருப்பு போட்டு இறங்கக்கூடாது. அது மதிக்க தகுந்த இடம். அது வெறுங்காலில் போவாங்க, அது ஊறி போயிடும். உடம்பு வந்து ஊறி முதிச்சு போயிடுமா. எவ்வளோ நேரம் தண்ணியிலே நிற்பீங்க? ஆமாம் சார். கரைக்கு வர முடியாது அவங்களால. இங்கேருந்து அத்தனை பேருக்கு சாப்பாடு அங்கே ப்ரொவைட் பண்ண முடியாதுமா. அப்போ அங்கே என்ன சாப்பாடு ஊரில் கொடுப்பாங்கன்னா பன்னு குண்டு பன்னு. டீ கேக்கெல்லாம் இப்போ வரலதில்லை. டீ கேக்குன்னு ஒன்று வரும், அதெல்லாம் கிராமத்தில் அழகாக இருக்கும். டீ கேக்கு வரிக்கி இதை எடுத்துக்கிட்டு உள்ள வயலில் நின்ன இடத்துலையே நினச்சி சாப்பிட்டுட்டு வேலை பார்ப்பாங்க. அந்த டீ ப்ளஸ்ஸு அந்த கேக்கு ப்ளஸ் வெத்தலை பாக்கு பசியை அடக்கும். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வச்சு போட்டு புயலை வச்சு அடக்குவாங்க. புயலை போடுவாங்க கிராமத்தில். புயலை போடலன்னா அது ஹெல்த்தி தான், ஒன்றும் தப்பானதில்லை. சுண்ணாம்பு நல்லது, வெத்தலை நல்லது. பாக்கு உங்களுக்கு தோற்பு, சுகர் குறையும், மேபி பசி அடைக்கிறோம். இதுதான் வாழ்வியல். அதில் ஒரு ப்ரைஸ் ஆஃப் காஸ்ட் ஏறக்குள்ள கஷ்டம் தான். கடையில் போய் தான் வாங்கிட்டு வரணும். எல்லா மூலப்பொருளும் ஏறுது, எல்லா விலையேறுது. ஆனால் சோறு ஒரு ஃப்ரைட் ரைஸ் போனால் அந்த ரேட்டு போடுறீங்க, சாப்பாடு போனால் 300 ரூபா 400 ரூபா போடுறீங்க ஸ்பெஷல் மீல்ஸ்னு. ஆனால் விவசாயிக்குள்ள நெல்லுக்கான விலையை இன்ன வரைக்கும் ஏற்ற மாட்டேறீங்க. எல்லாம் விலையேறிட்டு, எல்லாம் விலையேறுது, ஏற்றிட்டீங்க. ஆனால் நெல் அப்படியே இருக்குமா. கரும்புக்காரனை கண்டுக்க மாட்டீங்க. அதுலேருந்து தான் சக்கரை வருது, அதுலேருந்து தானே பீர் வருது. பீர் மட்டும் 200 ரூபா விற்கிறீங்க, கரும்புக்கு ஏமா விலை கொடுக்க மாட்டீங்க? பீர் விலையிறது சில் ப்ரோ அப்படின்னு. கரும்புக்காரன் அப்படியே இருக்கானே, ஏழையாகவே இருக்கான், மேலும் ஏழையாக இருக்கான். 5 ஏக்கர் காட்டை விற்று 5 ஏக்கர் விவசாயம் பண்ணுறான். அடுத்த வருஷம் 2.5 ஏக்கர் காட்டை விற்று 2.5 ஏக்கர் விவசாயம் பண்ணுறான். அடுத்த விட விற்கிறது ஒன்றும் இல்லை, மருதை ஓடி செத்து போயிடுறான் விவசாயி. இதுதான் நிலைமை. எல்லா பொருளும் விலை ஏறக்குள்ள எல்லாம் ஏற்றிடணும் தானே, விலை ஏறணும் தானே. அது என்ன விவசாயம் மட்டும் அப்படியே டல்லாகவே போயிட்டுருக்குது. ஏமா கார் ஷோரூம் வச்சுருக்கிறான், அவனை கல்யாணம் பண்ணுறது வரிசையில் நிற்கிது பொண்ணுங்க. இங்கே ஷோரூம் வச்சுருக்கான் விவசாயி, அவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. சோறு தானே வைக்கிறான் அவன். என்ன வைக்கிறான்? சோறு தானே வச்சுருக்கான். ஏதாவது சொல்கிறாங்களா? உங்கள் மாப்பிள்ளை எங்கே ஒன்று இந்த டாக் ஷோட தற்கொலை டாக் ஷோ இருக்குல்ல,
அதில் அமெரிக்காவில் வேணும் 100 பவுன் வேணும், அந்த அண்ணனோட வீடு வேணும். நான் ஏன் உழைச்சி சம்பாரி, கௌரவமாக உழைச்சி சாப்பிடுங்க. விவசாய கல்யாணம் பண்ணுறேன்னு யாருமா இங்கே சொல்கிறா? அவ்வளோ இழிவாக பார்க்குறாங்க. விவசாய கல்யாணம் பண்ணுறேன். மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? மாப்பிள்ளை யூஎஸ் ரிட்டர்ன், யூஎஸ்ஏவா உழவர் சந்தை வேண்டாம், எங்கள் மாப்பிள்ளை வேண்டாங்கிறாங்க. எல்லாம் காலம் திரும்பும். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்லுவார் வள்ளுவன். உண்மை சார். அதனால் விலையேற்றம் என்பது மக்களுக்கு பொதுவாக கசப்பை தர்ற உண்மை தான். ஆனால் கசந்தாலும் சில விஷயத்தை ஏற்று தானே ஆகணும். ரா மெட்டீரியல் விலையேறிட்டு போகுது. ஏன்னா சாயந்தரம் தண்டல் கட்டுறாங்க டீ கடைக்காரங்க. இந்த ஊர் பூரா டீ கடை வச்சா பிடிச்சிக்கலாம், டீ கடை வச்சா பிடிச்சி எல்லாரும் டீ கடை விடாமல் தண்டல் கட்டுறாங்க சாயந்தரத்தில் உட்காந்து. காலிலேருந்து ஜாமான் வேணுமா, ஜீனி வேணும், வடை போடணும், உளுந்து ஊறணும், உளுந்து அரைக்கணும், பஜ்ஜி போடணும், வழக்கா சீவணும். பூரா பச்சை மாஸ்டர்லாம் நார்த் இந்தியனாக வந்துட்டான். இங்கே ஒருத்தர் ஆளை பிடிக்க முடியல. பச்சை மாஸ்டர் வடை போட்டு அவனும் போட போடாது தட்டி. வடைங்கிறது வடநாட்டு உணவு இல்லை, நம்மளோடது. வடை அழகாக போடுறான், உளுத்த வடை. மாஸ்டர் வடநாட்டு மாஸ்டர் ஆகிட்டாங்க. அதனால் எல்லா தொழிலும் எல்லா விலையேற்றங்களும் நடக்க உள்ள ஒரு முழு வடிவமான பொருளின் விலையேற்றம் தவிர்க்க முடியாது. நன்றி, வணக்கம். நன்றி சார்.